ஹலோ. சார் இந்த மேகதாது அணை கட்டுறதை பத்தி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதா சொல்லியிருக்காங்கல்ல, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த மேகதாது கூட்டம் மேடம், அந்த கர்நாடகா கட்டுறாங்க அது பற்றியா? ஆமா சார், அதை பத்தி கருத்து என்ன உங்களோடது? ஓகே மேடம், ஓகே ஓகே அது ஓகே ஓகே மேடம். இந்த மேகதாது அணை கட்டுறாங்க இல்லையா, அதுக்காக அனைத்து கட்சி கூட்டம். எது கூட்டணும்? அனைத்து கட்சி கூட்டம் என்ன பிரயோஜனம், என்ன லாபம் சொல்லுங்கள் சார். என்ன சொல்லுங்கள் மேடம். அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா என்ன லாபம் சார்? ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. என்ன பலன்? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஒரு மனதாக நீங்கள் நிறைவேற்றிருக்காங்க. மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் கூட என்ன லாபம் சார்? நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா, நீங்கள் கூட்டணுன்ட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்குது, கம்யூனிஸ்ட் கேட்குது, பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குது. சார் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, நீங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்ல போகிறீங்க? ஏதாவது ரகசியம் வச்சுருக்கீங்களா? 2021 இந்த நீட் தேர்வை ரத்து செய்யும் ஒரு ரகசியம் இருக்குன்னுட்டு திரு உதயநிதி சொன்னார். நாங்கள் ஆட்சி வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், அதுக்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குது, சிதம்பரம் ரகசியம் சொன்னார். சொல்ல போகிறீங்களா சார்? அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே கேஸ் இருக்குது, நீதிமன்றத்தில் நாடுங்க, நீங்கள் கர்நாடகா போகக்கூடாது, அந்த முதலமைச்சர் சந்திக்கக்கூடாது, நீங்கள் நீதிமன்றத்தில் வாதாடணும், வேற என்ன சொல்ல போகிறீங்க? வேற என்ன ரகசியம் சொல்கிறீங்க சார்? நீங்கள் சொல்லதெல்லாம் சொல்லியாச்சு, நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியாச்சு. சும்மா எதுக்கு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூடணும் சார்? சொல்லுங்கள். கர்நாடகாவில் போய் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் கர்நாடகா போகிறான்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்கு போகக்கூடாது நீங்கள் கலாட்டா பண்ணுறீங்க. போகிற என்ன சார்? சார் தண்ணி வருதோ வரலையோ, அட்லீஸ்ட் அவர் போய் நேரில் பார்த்து பேசி ஒரு 5 டிஎம்சியோ அல்லது ஒரு 10 டிஎம்சியோ கேட்கலாம்ல, வந்த லாபம் தானே. அதனுடைய முதலமைச்சர் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5 டிஎம்சியாவது அல்லது ஒரு 10 டிஎம்சியாவது கொடுக்கலான்னு அந்த கர்நாடக அரசு இல்லை கர்நாடக முதலமைச்சர் முடிவு பண்ணுவார் இல்லையா? அதையே நீங்கள் தடுக்கிறீங்க, போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சார். உங்களால் முடியல, நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கும்போது உங்களால் கர்நாடக முதலமைச்சர் பார்க்க முடியல, திரும்ப செல்வி ஜெயலலிதா போகல, திரு ஸ்டாலின் போகல, திரு எடப்பாடி பழனிசாமி போகல, கருணாநிதி போகல, ஓபிஎஸ் போகல, எந்த முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரை நேரில் சந்திக்கல. எம்ஜிஆருக்கு பிறகு திரு சி ஜோசப் விஜய் நேரில் போய் பார்க்கலாங்கிறாரு சார். தண்ணி வருதோ வரலையோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கட்டுமே, ஒரு முயற்சி பண்ணட்டுமே, போய் பார்க்கட்டுமே. ஒரு 10 பேர் எங்கிறது ஒரு 10 பேர் போய் அங்கே போய் திரு டிகே சிவகுமார் சந்திச்சு பேசி வரட்டுமே சார். தண்ணி வருதோ வரலையோ போயிட்டு வரட்டுமே. ஏன் நீங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறீங்க? ஏன் தடுக்கிறீங்க? 2 முதலமைச்சர் சந்திக்க கூடாதா? 2 முதல் பார்க்கக்கூடாதா? நீங்கள் பண்ண கலட்டால தான் அங்கே கலட்டா பண்ணி கடைசியில் டிகே சிவகுமார் அவர்களே நீங்கள் வர வேண்டாம், இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை, இன்னொரு நாள் சந்திக்கலான்னு சொல்லிட்டார் சார். ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சர் போகக்கூடாது எப்படி நீங்கள் சொல்லலாம்? போய் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு காஃபியாக ஒரு டீயை சாப்பிட்டு வரட்டுமே. கர்நாடகாவில் போய் கர்நாடக முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயோ அல்லது அவர் வீட்டிலேயோ தமிழகத்துடைய முதலமைச்சர் நேரில் சென்று பேசிட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்டு வரட்டுமே. தண்ணி வருதோ வரலையோ ஒரு முயற்சி பண்ணலாம்ல சார், ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்ல, ஒரு ஆரம்பிக்கலாம்ல. அதையே நீங்கள் தமிழகத்தினுடைய எதிர்கட்சியில் தடுக்கிறீங்க சார். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஒரு கால் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியாக தெரியாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சி, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், இந்தியன் முஸ்லீம் கட்சி அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால். நீங்கள் எல்லாம் எதிர்கட்சியா இல்லை ஆளுங்கட்சியா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அரசுக்கு சார்? உங்கள்கிட்ட ஒரு சொல்யூஷனும் கிடையாது, ஒரு மேட்டரும் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூடுங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூடுங்க. அங்கே போய் என்ன பிஸ்கட்டும் பஜ்ஜி போண்டா டீ சாப்பிட போகிறீங்களா? மிச்சத்துக்கு போகிறீங்களா? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எதுவும் சார் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? முதலமைச்சர் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து கர்நாடகா போகலாங்கிறாரு, அங்கே போய் முதலமைச்சர் பாருங்க, நீங்களாம் தடையாக இருக்கிறீங்க. இதைத்தான் நீங்கள் தமிழக மக்களுடைய விவசாயிகளுடைய நலனை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. சும்மா வாயில் சவால் விடுறீங்க தவிர அந்த பிரச்சனையை தீர்வு கண்டுள்ளோம். உங்ககிட்ட ஒரு ஒற்றுமை கிடையாது. தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குதா? ஒன்றாக செயல்படுறீங்களா? அல்ல ஒன்றா போராட்டம் பண்ணுறீங்களா? அல்ல ஒன்றா ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, அவர் ஒன்று பேசுகிறாரு, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுக்கிறீங்க, அதை பற்றி மறுபடியும் வெளியே வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஒருத்தராக பேசுகிறீங்க சார். ஒரு முதலமைச்சர் ஒரு கர்நாடகா போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க யார் சார்? தண்ணி வருதோ வரலையோ அட்லீஸ்ட் போய் பார்த்து வரட்டுமே. அதை நீங்கள் கர்நாடகத்தை சந்திக்க விடாமல் தமிழகத்தினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் முட்டுக்கட்டை போடுவது ஏற்புடையதா சார்? சார் உங்களால் முடியாத
தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு ட்ரை பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. சார், தமிழகத்திற்கு காவேரி பிரச்சனையை தீர்த்து வச்சது நம்முடைய பாரத நரேந்திர மோடி. அதே மாதிரி மேகதாது அணை திட்டத்தை தடுக்க வேண்டுமென்றால், அதனை சீர் செய்ய வேண்டுமென்றால், அதனுக்கும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்திலும் பாஜக ஆட்சிக்கு வந்தால்தான் மேகதாது அணையினுடைய பிரச்சனை தீர்க்கப்படும். அது தண்ணீர் நிரந்தரமாக வர வைக்கப்படும். அதுவரைக்கும் நீங்கள் ஆண்ட கட்சியும் மாண்ட கட்சியும் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சொல்யூஷன் இல்லாமல் கதறிட்டுறீங்க. தமிழகத்தில் எப்பொழுது பாரதிய கட்சி ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதுதான் கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த நீர் பிரச்சனை முற்றிலுமாக சரி செய்யப்படும்.